நெக்ஸ்ட் பேஷண்ட். சொல்லுங்கப்பா. 2 நாள் காய்ச்சல் டாக்டர். காய்ச்சலா? நல்லா இழுத்து மூச்சு விடுங்க. நல்லா. எப்பத்துல இருந்து காய்ச்சல்ப்பா? 2 பல்லு போனதுல இருந்து டாக்டர். 2 பல்லு போயிட்டா? ஆமா. பல்லு போனதுல இருந்து காய்ச்சலா? ஆமா. பல்லு எப்போ போச்சு? எப்படிப்பா போச்சு? யோ, டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் எதையும் மறைக்க கூடாது, சொல்லு. இந்த பல்லு எப்படி உளுந்திருக்குன்னு சொன்னான்னா என் பொண்டாட்டி மீதி பல்லையும் பிடுங்கிட்டு விட்டுருவா. புரிஞ்சு போச்சு. சரி, தெரிஞ்சு போச்சு. அப்போ பல்லு உடையிறதுக்கு காரணம் உன் பொண்டாட்டி. சவுண்டு கொடுத்து சொல்லாதீங்க. நான் யார்ட்டையும் போய் சொல்ல. சரி, இப்போ எதுக்கு வந்திருக்க? மீதி பல்லையும் காப்பாற்றணும் டாக்டர். மீதி பல்ல காப்பாற்றுறதுக்கு ஒரே ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் இருக்குது. செஞ்ச மீதி 31 பல்லையும் காப்பாற்றிக்கலாம். செய்யலைன்னா காப்பாற்ற முடியாது. என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி நேருக்கு நேராக நின்று சிரிச்சுக்கிட்டே இப்படி தலையாட்டணும். அட்டு இப்படி இல்லை, இப்படி பண்ணனா மீதி பல்லு பெயரும். இப்படி மட்டும்தான் ஆட்டணும். சரியா? இது எப்பவும் செய்யணும். எப்பவுமா? ஆமாம். காலையில, சாயங்காலமா, மத்தியானமா? அதெல்லாம் கிடையாது, எப்பவும் செய்யணும். குறிப்பாக உன் பொண்டாட்டி உங்ககிட்ட பேசும்போது எப்பவும் இப்படி மட்டும்தான். புரியுதா? ஓ, ரொம்ப நன்றி டாக்டர். ஃபீஸ் எவ்வளோ டாக்டர்? நீ ஃபீஸே கொடுக்க வேண்டாம், மண்டையை ஆட்டிக்கிட்டே போ. எக்ஸசைஸை மறந்துடாத, போய் தொலை. அது வாச்சிருக்கு பேர், எவன் முகத்தில் முடிச்சேன்னு தெரில. மீதி பேஷண்ட்டாக நாளைக்கு பார்க்கலாம். ஹாஸ்பிட்டலில் மூடுங்க, தலைவலி வந்துட்டு இதுகளை பார்த்து பார்த்து. டாக்டர், என்னையா திரும்ப வந்துட்ட? ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? எக்ஸசைஸ் உங்கள் வீட்டுக்காரருக்கு தெரியுமா? ஏயா கேட்டேன் டாக்டர். ஒழுங்கு மரியாதை போயிரு, இல்லைன்னா இருக்கிற 31 பழையும் உன் பொண்டாட்டி பிடுங்குறாலே இல்லையா நான் பிடிங்கி விட்டுறோம். போய் தொலை. ஐயோ, இந்த பைத்தியகாரன் மாத்திட்டு நான் படுற பாடு. என்ன மனநிலை இருக்கான்னு தெரிய மாட்டேது. பாடா படுத்துறான்.